அவருடைய டைமிங் சென்ஸு, காமெடி சென்ஸு, எமோஷ்னலாக கன்வே பண்ணும்போது நம்ம கண்ணெல்லாம் கலங்கின படங்கள் எத்தனை படங்கள் இருக்கு. எந்த ஸ்டேட்டில் போனாலும் ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களால வந்து அதை அக்செப்டே பண்ணாமல் இப்போவும் ஹீரோயின்ஸ் கூட ஜோடியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே ஒன்று தான், யாரும் மேலே இல்லை கீழே இல்லை அப்படிங்கிறது ரஜினி சார் ரொம்ப அழகாக அதுலேயே அந்த பாட்டு இருக்கே, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே. தேவர் மகன் படம் ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில் நடந்தது. அப்போ அண்ணாமலை ரிலீஸ், கமல் சார் படம் நடிச்சிட்டு இருக்கேன், இங்கே ரஜினி சார் படம் ரிலீஸு. Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar Salute. World Record Tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products. மற்றும் Salam Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury. மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. பிரியாணி partner தொப்பிவாப்பா பிரியாணி. Beverage partner Coca-Cola. Venue partner Alpa Sky One. நீங்க சொன்ன மாதிரி தான் நெட்ரிகன் அந்த மாதிரி அந்த விண்டேஜ் தலைவர். ஸோ விண்டேஜ் தலைவரை நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த படங்கள் என்ன? ஜானி. ஜானியில் அந்த சாங்கு, அப்புறம் அவருடைய அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரஜினி சார் அந்த மாதிரி. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் வர ரஜினி சாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஏஜுங்கிறத வந்து பிரேக் பண்ணி, அதாவது இப்போவும் வந்து நம்ம ஏஜில் வந்து நம்ம யங்காக டூயட் பண்ணணும் அப்படிங்கிறத பிரேக் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ரஜினி சார் தான். அவருக்கு ஒரு 20 வயசு 22 வயசு பசங்களை வச்சே நடிக்கலாம், அப்போவும் நான் ஸ்டார் தான், அப்போவும் நான் ரஜினி தான், அப்போவும் நான் சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறத பிரேக் பண்ணதே நம்ம தலைவர் தான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் போனாலும் ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களால வந்து அதை அக்செப்டே பண்ணாமல் இப்போவும் ஹீரோயின்ஸ் கூட ஜோடியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை அப்படி இல்லை, நம்ம கேரக்டரை ஸ்கோர் பண்ணால் போதும், நம்ம ஹீரோ தான், நாயகன் தான், அதுக்கு வயசு தேவையில்லைங்கிறத உடைச்சதே ரஜினி சார் தான். அது உண்மைதான். பையனாவும் நடிச்சிட்டாரு, அப்பாவும் நடிச்சிட்டாரு, தாத்தாவும் நடிச்சிட்டாரு, இருந்தாலும் அவர் தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்றது அவரால் மட்டும் தான் முடியும். அவரால் தான் முடியும். ஸோ அது அப்புறம் நான் நடித்த அந்த ஸ்ரீராகவேந்திரா படமும் கூட ரஜினி சாரெல்லாம் வேற டைமென்ஷனில் பார்க்கலாம். நீங்கள் ரஜினி ஸ்டார்னா வெறும் ஸ்டைல் மட்டும்தானா அப்படின்னா இல்லைன்னு அடிச்சு பேசுறதுக்கு எத்தனை படங்கள், என்ன நடிகர் அவருடைய டைமிங் சென்ஸு, காமெடி சென்ஸு, அப்புறம் வந்து எமோஷ்னலான சீனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அவர் அழ வச்ச சீன்ஸே நான் நிறைய இருக்குங்க எனக்கு. அவர் அழுது இல்லைனா அவர் அதை எமோஷ்னலாக கன்வே பண்ணும்போது நம்ம கண்ணெல்லாம் கலங்கின படங்கள் எத்தனை படங்கள் இருக்குது. ஸோ அவர் நிஜமாகவே கொண்டாடக்கூடிய ஒரு மனிதன், இன்னும் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கணும். எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க கொண்டாடப்பட வேண்டிய நடிகர்னு சொல்லலை, மனிதன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா அப்படிதான் நம்ம பார்ப்போம். அவரை வந்து அகமும் புறமுமாக தான் நம்ம அவரை அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒட்டுமொத்தமாக தான் அவர் ஒரு பேக்கேஜ். நாட் ஓன்லி ஆஸ் அ ப்ரொஃபஷனல், பர்சனலாகவும் அவரை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கணும்னு நினைப்போம். அப்படி நீங்கள் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட நல்ல குணங்கள், அதாவது இன் நேம் ஆஃப் டிசிப்ளின் இல்லை மற்ற கேரக்டர் வர்றவங்க நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டி எடுத்துப்பேன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹெல்பிங் டெண்டன்சி அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்ட அட்மையர் ஆகி அவர்கிட்ட எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு செலிபிரிட்டி, எனக்கு பின்னாடி இவ்வளோ மக்கள் இருக்காங்க, நான் கையை தூக்குனா சத்தம் போடுறதுக்கு 1000 கோடி மக்கள் இருக்காங்க, இதெல்லாம் கிடையாது, நான் மனிதன் அப்படின்னு நம்புறவர் அவர். நானும் உன்ன மாதிரி ஒரு மனிதன் அப்படிங்கிறது தான் அவருடைய மைண்ட் செட். அது நீங்கள் நான் பல இடத்துல உங்களால் ரீட் பண்ண முடியும், என்னால் ரீட் பண்ண முடிஞ்சிருக்கு. எங்கே போனாலும் அவர் வந்து பதவிக்கோ அந்த ஒரு புகழுக்கோ ஏற்றவங்களை பார்க்கறது இல்லை. அவரை மாதிரி இருக்கிற எல்லா சராசரி மனிதர்களையும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாருங்கிறது அவருடைய குவாலிட்டி. இப்போ இங்கே வந்தால் கூட ஃபஸ்ட்டு மேடையில் இருக்கிறவங்கள அக்னாலேஜ் பண்ண மாட்டார். அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஸ்மைலையும் ஒரு சல்யூட்டையும் கொடுத்துட்டு தான் இங்கே வருவார். ஸோ எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே அதானே. கோவிட் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு? பேரு புகழ் பணம்லாம் கிடையாது. நமக்குள்ள உடம்புல வந்து என்னது நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியுங்கிறது தான். ஸோ மற்றபடி எல்லாருமே ஈக்குவல் தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். அது ரஜினி சாருக்கு நல்லாவே தெரியும். இமாலயா போயிட்டு வந்ததுனாலயான்னு தெரியல, அவர் அதெல்லாம் அவ்வளோ அவர்கிட்ட அந்த ஹியூமனிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே ஒன்று தான், யாரும் மேலே இல்லை கீழே இல்லை அப்படிங்கிறது ரஜினி சார் ரொம்ப அழகாக அதுலேயே அந்த பாட்டு இருக்கே, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே, அந்த டைமில் அதெல்லாம் யோசிச்சார். நான் பல நாள் இருந்தேன் உள்ள
அந்த நிம்மதி இங்கில்ல. ஆமாம், அந்த பாட்லேயும் அதே மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் அவர் உணர்ந்த மனிதராக எனக்கு ஃபீலாக இருக்குது. குவாலிட்டி, அந்த ஹியூமன் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அவர் எவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கார். இதுக்கு மேலே அவர் கீழெல்லாம் வரப்போகிறதில்ல. பட் அவரால் நாளைக்கு உங்கள் கையில் பணமே இல்லை ரஜினி சார், ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்னா சூப்பராக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு பணம் புகழ்லாம் தேவையில்லை. அவருக்கு தேவையான மனிதர்கள் சுற்றி இருந்தால் ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு எனக்கு தோணுது. சூப்பர், ரொம்ப சந்தோஷம், அழகா சொன்னீங்க. இல்ல, நீங்க சின்ன வயசுல அவர் மடியில படுத்திருக்கீங்க, அந்த இதுல சொன்னீங்க குழந்தைய அவங்கள பார்த்துருக்காரு, அதெல்லாம் ரசிச்சிருக்கீங்க. நீங்க இன்னும் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கீங்களா? மனிதன்ல முத்தம் கொடுத்தாரு, அந்த போட்டோவை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கேன் நான். அப்படியா? ஆமா, அவர் வந்து அவருக்கு நான் காயம் மருந்தெல்லாம் போட்டு போறப்ப என்னை கூப்பிட்டு என் கணத்துல முத்தம் கொடுப்பாரு. அது படத்துல இருக்கு. பட் அது நம்ம பெருசாகும் தானே நமக்கு அதோட வேல்யூ தெரியுது. அதனால அது அந்த படத்தை பார்க்கும்போது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுறா அமுக்குடா அப்படின்னு அதை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஸ்ரீராகவேந்திராலெல்லாம் மடியிலலாம் படுத்திருக்கேன். பெருசானதுக்கு அப்புறம் ஏவிஎம்ல அவருடைய வேற மூவி நடந்தது. என்னுடைய தாட் என்னென்னா, அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பாட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் எங்கள் அம்மா அப்படியே ஆப்போசிட், நேராக போய் கூப்பிட்டு பேசிட்டு தான் வருவாங்க. எங்கள் அம்மாவை பிடிச்சி இழுத்து கண்ட்ரோல் பண்ணி டோரை லாக் பண்ணி வெளியில் விடாமலாம் வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே நடந்துட்டு கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு தெரியும். நேராக போயிடுவாங்க, நேராக யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. நேராக உள்ளே போய், சார் எப்படி இருக்கீங்க, நான் தான் சுரேஷோட அம்மா, சுஜியோட அம்மா அப்படின்னு எங்கள் அம்மா பேசிடுவாங்க. நான் அதுக்கு ஆப்போசிட், அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ், அவங்களுடைய ஒர்க்கில் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அன்னைக்கு நான் தூரம் இருந்து ரசிச்சுட்டே இருந்தேன். ஆஸ் அன் ஆடியன்ஸாக, ஆஸ் அ ஃபேனாக அவர் கூட நடித்ததெல்லாம் அதெல்லாம் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை. அந்த இடத்துல எனக்கு வந்து என்னுடைய ஃபேன் மூமெண்ட் தான் பெரிய மூமெண்ட்டாக இருந்தது. எங்கள் அம்மா உள்ளே உட்கார வச்சு லாக் பண்ண, அம்மா லஞ்சுக்கு போகலாம், நம்ம கண்டிப்பாக என்னை நம்புங்க, லஞ்ச் டைமில் நான் கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொல்லி எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டு அப்படி ஓரமாக வந்து நின்று ஏவிஎம், நமக்கு எல்லாரும் ஏவிஎம் ஸ்டுடியோ எல்லாருமே தெரியும், இருந்தாலும் ஓரமாக நின்று ரஜினி சாரை அப்படியே தூரமாக உட்காந்து ரசித்து பார்த்து ஒரு ஃபேன் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணது பெஸ்ட்டு. அப்புறம் ஏர்போர்ட்டில் தங்கதுரை சொன்ன மாதிரி அப்படி மின்னல் மாதிரி போயிட்டார். ரஜினி சாரா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போயிட்டார். ஒரு ஃப்ளைட்டு போய் லேண்ட் ஆன மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீட் அண்ட் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ரீசெண்ட் டைம் அதுவும் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். சூப்பர். எனக்கு இன்னொரு விஷயம் தான், நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறப்ப எங்களுக்கு இந்த லுக் இருக்கு இல்லையா, அவர் வந்து நிறைய லுக், ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு லுக் வந்துட்டே இருப்பார். பாஷா, படையப்பா அப்படின்னு நிறைய லுக் இருக்கும். அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் சூப்பர் லுக் அப்படின்னா எந்த லுக் சொல்றீங்க டக்குன்னு? எனக்கு அண்ணாமலை செமையா பிடிக்கும். அண்ணாமலை படத்தில் அவர் பேசுறதும் திருப்பி அவர் அச்சீவ் பண்ணும்போது இன்னும் நம்ம தான் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்து 2 படம் தியேட்டரில் அந்த ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்குறது ரொம்ப ரேரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி மாலு, இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் தியேட்டரில் போகிறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே நுழையிறதே இடிச்சுக்கிட்டுலாம் உள்ளே போகணும். அதே மாதிரி முடிச்சுட்டு வெளியில் வரதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதனால நான் அந்த ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் போகவே மாட்டேன். இருந்தாலும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரஜினி சார்து படையப்பா போனேன். ஸ்கூல் டைம் தான். எங்கள் அண்ணா வந்து பைத்தியம், ரஜினி சார்னா எங்கள் அண்ணனுக்கு பைத்தியம். அந்த படையப்பா ஷோக்கு உள்ளே போகும்போது இவங்களாம் கத்துறாங்க. நான் அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எனக்கு தேட்டரில் படம் பார்க்க முடியல, கத்துறாங்க, தூக்கி போடுறாங்க. நான் என்னடான்னு பார்த்து கொஞ்ச நேரம் ஆச்சு. நைட் ஷோ, எனக்கு ஏஜ் குட்டி தானே, நான் அப்படியே படுத்துட்டேன். எங்கள் அண்ணா ஒரு அரைஞ்சார் பாருங்க, தலைவர் படத்துக்கு வந்து தேட்டரில் தூங்குறியா நீ, அதை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு என்ன படமே பார்க்க முடியலங்க, கத்திட்டே இருக்காங்க. நைட்டு ஆச்சு, 11 மணி 11:30 ஆச்சுன்னு அப்படியே சாஞ்ச எங்கள் அம்மாவோட ஷோல்டரில் டப்புன்னு ஒரு அரை. அண்ணா அப்படி எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் ஃபுல் படத்தை பார்த்தேன். எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு அண்ணா இருக்காங்க. உனக்கு வினோத் அண்ணா மாதிரி அவங்களுக்கு அவங்க அண்ணா இல்லையா? செம்மாடி, அது மறக்கவே மாட்டேன். தலைவர் படத்துல தூங்குறியாடின்னு அடிச்சாரு பாருங்க அடி. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு டயர்டா தியேட்டருக்கு போனாலும் தூங்க மாட்டீங்கல்ல? நான் ஃபர்ஸ்ட் டே போகவே இல்லையே. நான் போன 2 படம் அதான் சொல்றேன். ஒன்னு வந்து இந்த படையப்பா, இன்னொன்னு வந்து அண்ணாமலை. தேவர் மகன் படம் ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில நடந்தது. அப்போ அண்ணாமலை ரிலீஸ், கமல் சார் படம் நடிச்சிட்டு இருக்கேன், இங்கே ரஜினி சார் படம் ரிலீஸு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள்லாம் டீமாக போனோம், செம்ம என்ஜாய் பண்ணோம். அது அண்ணாமலை. ஸோ இதெல்லாம் வந்து என் மைண்டில் சைல்டுஹுட்டில் நான்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணி செரிஷ் பண்ணுற மொமெண்ட் இதெல்லாம். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே அவர் கூட நான் நடிச்சிருக்கேன், அவர் மடியில் உட்காந்துருக்கேன், அவர் எனக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஆடட் கிஃப்ட். என்ன சொல்றேன், வேற மாதிரி நமக்காக ஒரு மொமெண்ட் இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸை அவங்கள்ட்ட கொடுத்து
அவர் போட்டா ஸ்டைலு, நம்ம போட்டா அது காமெடி. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே வந்து தலைவர் நினைச்சு நீங்க பண்ணுங்களா, அவ்வளவுதான். ஸ்டைல் ரிக்ரியேஷன் மொமெண்ட் பை விஜயா ஆப்டிகல் ஹவுஸ். தேங்க்யூ சுனிதா மேம். ஸோ நிறைய நல்ல நினைவுகளை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுறது எங்களுக்கு சந்தோஷம்னா, ஷேர் பண்ணும்போது நீங்களே அவ்வளோ சந்தோஷமாக அதை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருந்தீங்க கம்ப்ளீட்டாக. புரியுது தலைவர் அப்படின்றவர் என்ன மாதிரியான ஒரு உணர்வை, என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே விதைச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ நிச்சயமாக மீண்டும் நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணணும், அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு பிளாக் ஷீப் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நீங்கள் மேடையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 44வது மணி நேரத்தை நம்ம கடக்கிறோம் நம்மளுடைய இந்த மேரத்தானில். ஸோ இன்னும் 6 மணி நேரங்களில் நம்ம நிறைவுக்கு வர இருக்கோம். நம்மளுடைய பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்.